ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 92வது அதிகாரம். சங்கீதம் 92, பழைய ஏற்பாட்டில் 729வது பக்கம். மொத்தம் 15 வசனங்களை உடைய இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று முன்னுரையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை எழுதினது யார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வசனம் 4 என்னை, வசனம் 10 என் கொம்பை, வசனம் 11 என் சத்துருக்களுக்கு என் கண் எனக்கு விரோதமாக என்று ஒருமையில் குறிப்பதால் இது ஒரு தனிப்பட்ட நபரின் சங்கீதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தியானித்து பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை நான் என்னுடைய பார்வையில் ஓய்வு நாளை அனுசரிக்கின்றவர்களுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதமாக நான் கருதுகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த அதிகாரத்தில் 2 விதமான மனிதர்களை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். 6வது வசனம், மிருக குணமுள்ள மனுஷன், மூடன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரர் என்ற ஒரு குரூப் இருக்கு. அடுத்து 12 நீதிமான் என்ற ஒரு குரூப்பும் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார்? மிருக குணமுள்ள மனுஷன், மூடன், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், இப்படி ஒரு குரூப். அடுத்து நீதிமான், இப்படி ஒரு குரூப் இருக்கு. இந்த 2 குரூப்பை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கன் என்றால் என்ன? சத்துரு என்றால் என்ன? அக்கிரமக்காரர் என்றால் என்ன? சொல்லுங்க பாப்பா. துன்மார்க்கன், அக்கிரமக்காரர் யார்? எனக்கு எதிராக யார் செயல்படுறாரோ அவங்க என்னுடைய அக்கிரமக்காரர், என்னுடைய துன்மார்க்கர். அப்படிதானே? ஆனால் இங்கே சொல்றது உம்முடைய, இந்த வசனம் சொல்லுது உம்முடைய. அப்படின்னா தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற, தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கின்ற, தேவனுக்கு விரோதமாய் நடக்கின்ற, தேவனுக்கு விரோதமாய் பேசுகின்ற, தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற, எண்ணுகின்ற யாவருமே தேவனுடைய சத்துருக்கள், தேவனுடைய துன்மார்க்கர். எனக்கு எதிராக எழும்புகின்றவர்கள் என்னுடைய துன்மார்க்கர், என்னுடைய சத்துருக்கள். தேவனுக்கு எதிராக எழும்புகின்றவர்கள் தேவனுடைய சத்துருக்கள், தேவனுடைய துன்மார்க்கர். நான் யார்? என்னுடைய செயல், என்னுடைய கிரியைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கா? அல்லது அது தேவன் விரும்பாத வண்ணம் இருந்தால் நானும் தேவனுடைய சத்துரு, நானும் தேவனுக்கு துன்மார்க்கன். புரிந்து கொண்டீங்களா? ஹல்லேலூயா. அடுத்து நீதிமான். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, கர்த்தாவே எனக்கு இரங்கும், நீரே என்னுடைய தேவன் என்று அவரை நோக்கி பார்க்கின்ற யாவரும் நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஒவ்வொரு பேரிட்டு அழைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், நேம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் தேவன் வைக்கின்ற ஒரே பெயர் நீதிமான். அவன் என்னோட நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதை பற்றி தானே ஒரு தியானத்தோடு இந்த
அதிகாரத்தை நாம் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். தியான வசனம் 12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. நாம் மிகவும் அறிந்த ஒரு வசனமே. சரி, திருவிவிலியம் திருப்பாடல்கள் 92:12 அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றென்றால், நேர்மையாளர் பேரிச்ச மரமென செழித்து ஓங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தலைத்து வளருவர். இங்கு பனை மரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருவிவிலியத்தில் பேரிச்ச மரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது எது உண்மையான அர்த்தம் என்றால், உண்மையான பொருள் என்றால் பேரிச்ச மரம். நீதிமான் பேரிச்ச மரம் போல வளருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தமிழர்கள் இதை மொழிபெயர்க்கும் போது, வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது நமக்கு புரியும் வண்ணமாக பேரிச்ச மரத்துக்கு ஒப்பான ஒரு மரம் நம்முடைய இந்த பனை மரம். அதனால் இந்த பனை மரத்தை நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ நான் இந்த தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். பேரிச்ச மரம் யார் அப்படி செழிப்பாங்க? நீதிமான். அடுத்து, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். யார் வளருவா? நீதிமான். யார் நீதிமான்? யார் நீதிமான்? சத்தமா எனக்கு கேட்கல. யார் நீதிமான்? சீக்கிரம். நான் தான் நீதிமான். நீங்க தான் நீதிமான். இப்போ தானே சொன்னேன், இயேசுவை யார் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவி அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் எல்லாம் நீதிமான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அப்போ நீங்கள் யார்? நீதிமான். அப்படி தானே? அப்போ இந்த வசனம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நீதிமான தூக்குங்க, என் பேரை அங்கே போடுங்க. வாசிப்போமா சத்தமா? நான் ஆரம்பிச்சதான் வாசிப்பீங்களா? ஸ்ரீதர் பனை, ஸ்ரீதர் சொல்லிடாதீங்க. ஆமாம், ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வந்துடும். நான் என்னோட ஆசீர்வாதம் நான் வாங்கிக்கிறேன். உங்களோட பேரை போட்டு படிங்க. ஸ்ரீதர் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. நான் சரி, பேரிச்ச மரம். ஏன் பேரிச்ச மரத்தை இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரிச்ச மரம் எங்கே வளரும் என்றால் பாலைவனத்தில், வனாந்திரத்தில் தான் அந்த மரம் வளரும். அதனுடைய தன்மை என்னன்னா, இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த காலகட்டங்களில் அந்த ஒரு மரத்தில் ஒரு 100 பழம், ஒரு 200 பழம் அப்படி தான் இருக்கும். ஆனால் வெயில் அதிகமாக அதிகமாக, வனாந்திரத்தில் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அந்த பேரிச்ச மரம் செழிக்கும், அதனுடைய கனி பெருகும். இப்போ அந்த வெயில் காலம் முடிகிற காலகட்டத்தில், வெப்ப காலம் முடியும் கால நிலையில் ஒரு பேரிச்ச மரம் குறைந்தபட்சம் 7000 கனிகளை கொடுக்குமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவன் நம்மளை இந்த இடத்துல நம்மளை பேரிச்ச மரமாக வச்சுருக்காங்க, என்ன பேரிச்ச மரத்துக்கு நம்மளை ஒப்பிடுறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம், கஷ்டம், துன்பம், துக்கம், வியாதி இதெல்லாம் வரும். எதுக்கு வருதுன்னா, நாம் பேரிச்ச மரத்தை போல செழித்து ஓங்குவதற்காக வருகின்றது. அதை நம்மை அழித்து விடுவதற்காக இல்லை. பேரிச்ச மரம் எப்போ வளரும்? உஷ்ண காலத்தில் தான் வளரும், உபத்திரவத்தில் தான் அது வளரும். அதுபோல்
நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருது, துக்கம் வருது, கவலை வருதுன்னா அது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக, உங்கள் வாழ்க்கையின் பலனை பெருக்குவதற்காக தேவன் அதை அனுமதிக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னும் எனக்கு உபத்திரம் இருக்கு, இன்னும் எனக்கு கவலை இருக்கு, இன்னும் எனக்கு கண்ணீர் இருக்குன்னா இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். நான் மரிக்கும் வரைக்கும் உபத்திரவம் இருக்கும். ஏனென்றால் உபத்திரவத்தில் தான் பெருச்சம்பழம் தன் கனியை பெருக பண்ணும், அது இன்னும் ஆசீர்வாதமாக வளரும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை. அப்படின்னா என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு பாவத்தை ஜெயித்தார்னா நமக்காக, இயேசு சிலுவையை சுமந்தார்னா நமக்காக, இயேசு அடிக்கப்பட்டார்னா அது நமக்காக, இயேசு முள்கிரீடம் சொன்னா நமக்காக, இயேசு ஜீவனை கொடுத்தார்னா அது நமக்காக, இயேசு உலகத்தை ஜெயித்தார்னா அது யாருக்காக? நமக்காக தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஜெயித்து விட்டார். அவருடைய பிள்ளைகள் எந்த உபத்திரவத்தை பற்றியும் கவலைப்படாமல், இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்காக என்று தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் பலுகி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து லீபனோனில் உள்ள கேதுரு. கேதுருவை பற்றி டேனியல் ராஜ் ஒரு நாள் மெசேஜ் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? கேதுரு மரத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோனில் உள்ள கேதுரு இது என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்திலோட கடையாந்திர ஒரு எல்லை பகுதியில், அதாவது நம்ம இந்தியாவில் இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் பனி நிறைந்த இடத்துல, பனி சூழப்பட்ட ஒரு இடத்துல வளருகின்ற செடி தான் இந்த கேதுரு. லீபலோன் என்றால் வெண்பனி என்று அர்த்தம். இப்போ அந்த வெண்பனி நிறைந்த இடத்துல வளருகின்ற இடம்தான், வளருகின்ற தாவரம் தான், வளருகின்ற மரம் தான் இந்த கேதுரு மரம். ஏன்னா அந்த பனி நிறைந்த இடத்துல வேற எந்த ஒரு தாவரமும் வளராது, வளரவும் முடியாது. இமயமலை பார்த்துருக்கீங்களா? அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், பனியாக இருக்கும், எந்த ஒரு தாவரமும் அங்கே இருக்காது. ஆனால் இந்த கேதுரு மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எங்கேயுமே வளராத, எந்த தாவரமே வளராத ஒரு இடத்துல தான் அந்த கேதுரு மரம் வளரும். ஹல்லேலூயா. யாருமே தலை தூக்க முடியாத இடத்துல தான் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். யாருமே எழுந்திருக்க முடியாத இடத்துல தான் தேவன் உங்களை எழுப்புவார். மற்றவர்களெல்லாம் கூனி குறுகுகின்ற இடத்துல தான் தேவன் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். ஹல்லேலூயா. கேதுரு மரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அந்த மரம் 22 அடி அகலம் இருக்குமா. எத்தனை அடி? குறைஞ்சது ஒரு 10-12 பேர் சேர்ந்து கை கோர்த்தா தான் அந்த மரத்தை வந்து ரவுண்ட் பண்ண முடியும். அடுத்து அதனுடைய ஹைட்டு சொல்லுங்க, டேனி சொன்னார் இல்லை, 140 to 160, 140 அடியிலிருந்து 160 அடி வரைக்கும் அது வளரும். அடுத்து அதோட வேர் 180 அடி வரைக்கும் உள்ளே போகும். அதனுடைய கிளைகள் 30லிருந்து 40 அடி வரைக்கும் அதனுடைய கிளைகள் இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு மரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பிரமிப்பான மரம், பிரம்மாண்ட மரம். ஹல்லேலூயா. அந்த மரம் எங்கே வளருது? எந்த தாவரமும் எந்த ஒரு புல் பூண்டு முளைக்காத இடத்துல வளர்கின்ற மரம் எவ்வளவு பிரம்மாண்டமாக நிற்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் என்பதற்கு அடையாளமாக கேதுரு மரத்தோடு தேவன் நம்மை ஒப்பிட்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நீதிமான பார்த்தாச்சு. அப்படியே துன்மார்க்கரையும் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடலாம்ல. வந்துட்டோம். அவர் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அப்புறம் கோச்சிக்குவாங்கல்ல.
போலாமா? துன்மார்க்கன் அவன் எப்படி ஆகுவார்கள்? வாசிப்போமா? புல் பூண்டுக்கு துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். அல்லேலூயா. நாம் பேரிச்ச மரம் போலவும் கேதுரு மரம் போலவும் வளருவோம். துன்மார்க்கர் எப்படி வளருவாங்க? புல்லை போல வளருவாங்க. ஆமாம். அந்த புல் எங்கே வேணா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அது எங்கே இருந்தாலும் அதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அழுகிரும். அதிகமாக வெயில் அடிச்சிச்சுன்னா அது காஞ்சிரும். அல்லேலூயா. சூழ்நிலையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கூட்டம் தான் துன்மார்க்கர். சூழ்நிலை, அதோட சூழ்நிலை, அதனுடைய நிலைமை, அதனுடைய காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும். அதனால தான் அந்நிய ஜனங்கள் பார்ப்பாங்க, நாடு காலைல எந்திரிச்சோன்னே தேதி கிழிச்சிட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு அப்புறம் இதெல்லாம் இந்த டைம், இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும், எப்போ குளிக்கணும், காலத்தை தேடுகின்ற கூட்டம். ஆமாம். அந்த புல்லை இன்றைக்கி நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை எந்திரிச்சு போய் வெளியில் போய் புல்லை பிடிக்கிட்டு வாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிடிங்கிட்டு வந்துடுவாங்களா? யாரை? துன்மார்க்கிற. கேதுரு மரத்தை 180 அடி கீழே அதோட வேர் இருக்குது. அதோட ஹைட்டு 160 அடி. அதனுடைய கிளைகள் 60லேருந்து 80 அடி அளவுக்கு கிளைகள் இருக்குது. அசைக்க கூட முடியாது. துன்மார்க்கரை யார் வேண்டாலும் அசைக்கலாம், யார் வேண்டாலும் பிடுங்கலாம், உங்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களை கேதுரு மரங்களாக நிலைநிறுத்தியிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாராலையும் அசைக்க முடியாது. எந்த காற்று அடித்தாலும், எவ்வளவு பெரிய கும்கி யானை வந்தாலும் என்ன? ஏன்னா நான் புல் அல்ல, துன்மார்க்கன் அல்ல, நீதிமான். அல்லேலூயா. என்னை ஒருவனாலும் அசைக்க முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கவலை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கண்ணீர் வந்தாலும் சரி, என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சண்டைகள் வந்தாலும் சரி, வரும், எதுவும் என்ன அசைக்காது. அல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்தது, எல்லாமே அசைஞ்சது. யோபுவை தேவன் அசைக்க விடலை, யோபுவை எதுவும் தொடலை. அல்லேலூயா. அதுபோல தேவன் உங்களை கேதுரு மரமாக நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அடுத்து 14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் தான் அது பூக்கும், அந்த காலத்தில் தான் அது கனி தரும், அந்த காலத்தில் தான் அது பூ கொடுக்கும். ஆனால் நீதிமான்களோ முதிர் வயது வரைக்கும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த சங்கீத தியானத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினது உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யார் என்பதை இப்பொழுது எங்கள் கண்கள் விளங்கும் பண்ணி நீர் எங்கள் கண்களை திறந்தெழுதிருக்கின்றீர்.
அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் வந்த துக்கத்திற்காக, கவலைக்காக, கண்ணீருக்காக, வியாதிக்காக ஆண்டவரே நான் வருத்தப்பட்டதுண்டு. ஆனால் அதையெல்லாம் என்னை செழிப்பாக்குவதற்காக என்பதை நான் அறியாமல் போய்விட்டேன். கர்த்தாவே, இன்னும் எத்தனை துக்கங்கள் வந்தாலும், இன்னும் எத்தனை கவலைகள் வந்தாலும், இன்னும் வியாதிகள் என்னை வந்தாலும் ஒன்றுக்கும் கலங்காமல் கேதுரு மரம் போல நான் நிலைத்திருப்பேன். நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நீர் என்னை முன்குறித்திருக்கின்றீர், என்னை எதுவும் அணுகாமல் நீர் என்னை பாதுகாப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.